ஸோ சூப்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் பல டேரக்டர்ஸ் அவங்களோட ஒரே மாவை அரைச்சி பல ஹிட்டுகளையும் ஃபாப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாவு வாங்க வந்தங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்ச மாவே அரைக்கிற சில டேரக்டர்ஸை நம்ம எடுத்து ஒரு செக்மெண்ட்டாக ஒரு சீரீஸாக பண்ண போகிறோம். அந்த சீரீஸ் பேர் தான் அரைச்ச மாவை அரைப்போமா. ஸோ சட்டுப்புட்டுன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டே கலப்ப. இன்னைக்கான செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற மாவு அரண்மனை மாவு. 2014 நானும் ஒரு பேய் படம் எடுத்து காட்டுறேன்டா அப்படின்னு நம்ம தலைவர் சுந்தர் சி இறங்கி எடுத்த படம் தான் அரண்மனை. அந்த படம் அவர் நினச்சதை விட பயங்கரமான ஹிட்டு கொடுத்தது அவருக்கு. அது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த படம் சன் டிவி ரைட்ஸ் வாங்கி சன் டிவியில் போட்டு தாக்குற அளவுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த படம் உருவாச்சு. அதோட வெற்றியை தொடர்ந்து அவர் நான் அரண்மனை 2 எடுக்க போகிறேன்னு எடுத்தார். அதுவும் ஒரு ஆவரேஜாக போச்சு. அப்புறம் என் தலைவன் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய செய்கையை செய்கிறாரு. நான் இந்த அரண்மனை ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போக போகிறேன், அரண்மனை 3, 4, 5, 6ன்னு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவன் இதில் ஒரு ஐடியாவை இறக்குறாரு. அதுக்கப்புறம் வந்தது தான் அரண்மனை 3 and 4 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் உருவாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸை பார்க்குறதுக்கு நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது பிடிக்கும். முதல் விஷயம், நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போயுமே அரண்மனை படத்துக்கு போகிறீங்களோ இல்லை அரண்மனை படம் பார்க்க போகிறீங்கனாலோ அதை ஒரு பேய் படமாக நினச்சி பார்க்கவே கூடாது. அரண்மனை படத்தில் எங்கெங்க பேய் வருது? அவங்கெல்லாம் தெய்வங்க. அந்த படத்தில் வரதெல்லாம் பேய் கிடையாது, எல்லாமே ஒரு காட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா தன் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக சாகிற ஒரு அம்மா, காதலனுக்காக சாகிற ஒரு காதலி, இந்த மாதிரியான ரொம்ப உமன் டச்சிங் சென்டிமெண்டலான ஒரு ஆட்கள் தான் அவங்கெல்லாம். ஸோ அவங்க பேய் நம்ம சொல்லவே கூடாது. மூணாவது விஷயம், நீங்கள் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மூளையை சேஃபாக கைட்டு எங்கேயாவது வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா படம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா நம்ம படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட டெம்ப்ளேட்ஸ்னால் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல டெம்ப்ளேட் என்னென்னா, எப்படியோ இல்லை எங்கேருந்தோ இல்லை யாரோ மூலியமோ நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கோ இல்லை ஹீரோவோட சொந்தக்கார ஃபேமிலிக்கோ இல்லை ஹீரோவோட தங்கச்சிக்கோ அரண்மனை கிடைக்கப்படும். அரண்மனை டைட்டில் வச்சிட்டோம், அரண்மனை கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதனால் எப்படி அரண்மனை அதில் கண்டிப்பாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஹீரோயினோட அண்ணனோ இல்லை ஹீரோயினோட ஃப்ரெண்டோ இல்லை ஹீரோயினோட மாமாவோ யாரோ ஒரு ஆள் சரவணன் பேர் வச்சுட்டு வருவார் அந்த வீட்டுக்கு. அவர் தான் அந்த படத்தில் பேயே ஓட்டுவார். அவரை பேய் ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் தான் பேயை போட்டு பயங்கரமாக பண்ணுவார். மூணாவது, சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. சரி, ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் வைக்கிற, பேய் ஓட்ட வந்தவங்க ஏன்னா ஹீரோயின் வைக்கிற, அவருக்கு ஹீரோயின் வைப்பேன், அதுக்கு ஒரு ஐட்டம் சாங் வைப்பேன். இருந்தால் தான் அது அரண்மனை ஃப்ரான்ச்சைஸு, இல்லைனா அது வேறு ஃப்ரான்ச்சைஸு. ஸோ அதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஒர்க் அவுட் ஆகாத சில காமெடிகள், ஒர்க் ஆகிற சில காமெடிகள், அப்புறம் ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக், சில நேரத்தில் அது நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாமே வச்சுக்கோங்களேன். அப்புறம் படத்தில் ஒரு கில்மா சாங்கு, ஒரு நல்ல சாங்கு, ஒரு குடும்ப சாங்கு. ஃபைனலி இந்த படத்தோட மாஸ்டர் பீஸான டெம்ப்ளேட், கடைசியாக வர அந்த சாமி பாட்டு முடிஞ்ச உடனே சாமி பேயை கொண்டுடும். ஸோ இதுதான் அந்த படத்தில் உள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம். நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லியிருப்பேன், நீங்கள் ஏத்திஸ்டாக இருந்தால் அந்த படம் பார்க்காதீங்கன்ட்டு. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஏத்திஸ்டாக இருந்தால் அந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பிளேஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கும் போது அது எப்படி நீங்கள் பார்க்க முடியும் சொல்லுங்கள். நான் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணமே கடைசியாக வர அந்த சாமி பாட்டு, அப்புறம் அதில் ஆடுற அந்த குஷ்பு தான். மக்கள் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் தெரியுமா அந்த சீனு. அதுக்காகவே இந்த அரண்மனையை பார்க்கலாங்க.
இதுதான் இந்த மொத்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸோட ஓரான டெம்ப்ளேட். இந்த ஓரான டெம்ப்ளேட் கிட்டத்தட்ட 4 படங்கள்லேயும் வந்து கண்டினியூட்டியாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த படத்தில் உள்ள சில நல்ல விஷயங்களை பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா ஒரு படம்னா அதில் வந்து கெட்டது மட்டும் இருக்காது, நல்லதும் இருக்கும். இந்த படங்களில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா நிறைய காமெடிஸ் நல்லாவே இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவே இந்த படம் வந்து அமையுது. ஸோ வந்து சன் டிவியில் 6:30க்கு அரண்மனை போடுறான் அப்படின்னாவே குடும்பத்தோடு உட்காந்து இன்றைக்கி வரைக்கும் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த அரண்மனை 4 அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில். பாட்டுக்கள் டெஃபினட்டாக அந்த படத்தில் வந்து நல்லாவே ஒரு ரீச்சான ஒரு பாட்டுக்கள் எப்படியோ வந்துடும். ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல பாட்டு வருது நல்ல விஷயம். சில நேரங்களில் எமோஷ்னலி கனெக்டிவிட்டியும் ஆகியிருக்கு, அதையும் நம்ம மறுக்க முடியாது. அரண்மனை 1, 2 இதெல்லாமே எமோஷ்னலாகவே நல்லாவே இருக்கும். கடைசியாக வந்து 2 படத்தால் தான் வந்து கல்வி ஊற்றுறானுங்க. பட் ஆனால் வந்து அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைக்கப்பட்ட ஒரு மாவு தான் நம்ம அரண்மனை மாவு. இப்போ நம்ம அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வந்து இந்த 4 படங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி என் ஃபேவரட் லிஸ்ட்டாக போடுறேன். உங்கள் ஃபேவரட்ஸில் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது அரண்மனை 1. அது எப்பயுமே அரண்மனை 1 தான் அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கல் டாப் நாட்சில் இருக்கிற ஒரு படம். அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. 2வது பிளேஸில் இருக்குது அரண்மனை 2. படம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் படம் நல்லாவே இருக்கும். 3rd பிளேஸில் இருக்கிறது அரண்மனை 4. 4th பிளேஸில் இருக்கிறது அரண்மனை 3. எனக்கு பிடிக்காத ஒரு ஒஸ்ட் படம், அதனால தான் அதை 4th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ இதுதாங்க இந்த அரண்மனையோட அரைச்சமாவு சீரீஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா டேரக்டர்ஸ்க்கு போடலான்னு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அன்பை பொறுத்து இந்த வீடியோவை வந்து நான் இந்த சீரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அதுக்கு நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. ஓகே, பாய்.